மத்தேயு 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 13:12. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இல்லாதவன்கிட்ட என்னதான் இருக்கும்பா, இல்லாதவனிடத்துல உள்ளதும்னா என்ன அப்படின்னு சொல்லி பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆமா, அதாவது தகுதி உள்ளவன், அதாவது பாத்திரமானவன். அதான் ரொம்ப அருமையான பெயர், பாத்திரமானவன். தகுதி உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். தகுதி இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிற நன்மைகளும் எடுக்கப்பட்டு மற்றவனுக்கு கொடுக்கப்படும். அதனாலே தகுதி உள்ளவன் பரிபூரணமும் அடைவான். வேதாமத்தில் பாருங்க, ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நம்ம படிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். அதிலே தாலந்து, 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து கொடுத்து அவன் ஒரு எஜமான் வெளியூருக்கு செல்லுகிறதை காண முடியும். தூர தேசத்துக்கு போய் திரும்பும் பொழுது எல்லாத்தையும் கணக்கு கேட்கும்போது 1 தாலந்து உள்ளவன் இருக்கிறான். மத்தேயு 25:28. அப்பொழுது 1 தாலந்து வச்சிருந்தவன் சொல்றான், ஐயா நீங்க எப்படி கடினமான மனது உள்ளவர்னு எனக்கு தெரியும். நீங்க தெளிக்காத இடத்துல அறுக்கிறவர், இப்படிப்பட்டவராக இருக்கிறதுனால நான் அந்த 1 தாலந்தை நான் புதைச்சு போட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே 28ஆம் வசனம், அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, 1 தாலந்து வச்சிருந்தவன் அதை பெருக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை. ஆனால் 5 தாலந்து இப்போ 10ஆ மாற்றிட்டான். அப்ப என்ன செய்யப்படுதுன்னா, தகுதி இல்லாதவன்ட்டு அந்த 1 எடுக்கப்பட்டு தகுதி உள்ளவனா 5 10ஆக்கி வச்சிருக்கிறானே, அந்த 10 தாலந்து உள்ளவன்ட்ட இதை கொடுங்க, அவன் பரிபூரணம் அடையட்டும் அப்படின்னா சொல்லி அதன் பின்பதாக எழுதப்பட்டிருக்கு, உள்ளவன் எவனோ. அப்ப ஒரு காரியம், வாழ்க்கையில நம்மை கர்த்தர் எந்த நோக்கத்திற்கு அழைத்திருக்கிறாரோ அதற்கு தகுதி உள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும், பாத்திரமானவர்களாக நடக்க வேண்டும். உங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நல்ல ஒரு டேம் இருக்குது, அதில் தண்ணீர் வரும்போது போக்குவரத்தெல்லாம் தண்ணீரை வெளியே திறந்து விடுவது மூடுவது இதெல்லாம் பொறுப்பாக உங்களை கொடுத்துருக்கும் போது நீங்கள் அதை கவனிக்காமல் மழை நேரத்திலும் உங்கள் தனி வேலையை செய்ய போனால் அதிகாரிகள் சோதித்தவுடனே என்ன சொல்லுவார்கள், இந்த தகுதி இல்லாதவனிடத்தில் இந்த வேலையை எடுத்து தகுதி உள்ளவன் ஒரு சின்ன ஒரு கண்மாயை கரெக்டாக காப்பாற்றினா அவன் கையில் கொடுங்க, அவனை இந்த பெரிய டேமை பார்க்க சொல்லுங்க அப்படி சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களை அழைத்திருக்கும் பொழுது அதை அறியாமல் நீங்க வேறு விதமான திசையில ஓடுகிறவர்களாக இருந்து கொண்டே இருந்தால் உங்களுக்கென கர்த்தர் வைத்திருக்கிற தாலந்து, நல்ல விதமான கிருபைகள், கிருபா வரங்கள் மற்றும் பாக்கியமான வாழ்க்கை, அப்படிப்பட்டதில் சில முக்கியமானவைகள் உங்களை விட்டு எடுக்கப்பட்டு போகுமா இருக்கும். நீங்க செய்கிற குறைய நினைக்காம கர்த்தர் எனக்கெல்லாம் இதை கொடுக்க மாட்டார், அவனுக்கு நிறைய கொடுத்து வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு இது கூட இல்லை, அவனுக்கு பார்த்த 11 தாலந்து இருக்கு, எப்பா 11 தாலந்தில் 1 ஓயுதுப்பா, நீ யூஸே பண்ண என்னால் அங்கே போயிருக்கு, அதனால நீ முறுமுறுக்காத. கர்த்தர் டிவி ஊழியத்தை கொடுத்து நடத்தி கொண்டே இருந்தார். அதில் உண்மையாக ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் இன்னொரு ஊழியத்தையும் கொடுத்து எங்களுக்கு சித்தம் கொண்டார். அது என்ன? திருச்சபை ஊழியத்தையும் கொடுத்து வட இந்தியாவில் திருச்சபைகளை விசேஷ விதமாய் ஆரம்பிக்கும்படியாக கர்த்தருடைய சித்தம் இருந்தது. அது தேவனுடைய சித்தம், கர்த்தருடைய சித்தமாய் இருந்தது. அதனாலே நான் முதல்ல யோசிச்சேன், மற்றவங்களாம் குறை சொல்லுவாங்க, இல்லை
11 தாளந்தா ஒருத்தன் கையில் வந்துச்சுன்னா அது பத்திரமா அவன் அதையும் வச்சு அதையும் ரெட்டி பார்க்கணுமே ஒழிய, ஒரு தாளந்து ஒருத்தன் இழந்துட்டு இருக்கான்றதை பார்த்தா வேலைக்கு ஆகாது. அப்படி செய்வது தேவ சித்தமாகாது. அதனால மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் கிருபையால் ஒரு 10-12 சர்ச்சைகள் தான் கொடுத்திருந்தார். இப்போ ஏறக்குறைய 600க்கு சுமார் 600 திருச்சபைகளை கர்த்தர் வட இந்தியாவில் கொடுத்திருக்கிறார். அந்த போதகர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க அங்கே இருக்கிற இவாஞ்சலிஸ்ட் மாதிரி இருக்கவங்களை எடுக்கிறோம், ட்ரெயின் பண்ணி அனுப்புனா அவங்க சர்ச்சில் ஆரம்பிக்கும் போது ஒரு 20 பேர் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் 50 பேர் 100 பேர்னு பெருகி இருக்கிறாங்க. அதோடு கூட ஒரு சில சர்ச்சஸில் கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு 1000க்கும் அதிகமாக வர்றாங்க. அவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒன்று கவனிச்சு கொடுங்க. உள்ளவன் அவனுக்கு கொடுக்கப்படும். மற்றவங்க என்ன சொல்றாங்க, இவருக்கு எதுக்கு, இவன்கிட்ட ஏன் இல்லப்பா, உள்ளவன்ட்ட தான் கொடுக்க முடியும். அவன் அந்த ஒரு தாளந்து இன்னும் காப்பாற்றுவான்ப்பா. அதுபோல உங்களுக்கும் சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுத்து வச்சிருப்பாரு. இன்றைக்கு நீங்கள் அதை இழக்க போகிறீர்களா அப்படிங்கிற ஒரு நேரம் வந்தவொடனே வார்னிங் பண்றதுக்கு கோயில்பட்டி கர்த்தர் என்ன அனுப்பியிருப்பாரா இருக்கலாம். இப்போ நீங்க உஷார், நான் தகுதியா நடப்பேன். வேதாமத்தில் பாருங்க, ஒரு அருமையான வசனம் இருக்கு. எபேசியர் 4:1 படிக்க பார்க்கலாம். எபேசியர் 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டனாகினான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடக்கணும். பாத்திரவான்களா, உங்களை அழைச்சிருக்கிற அழைப்பு எதுவோ அதுக்கு பாத்திரவான்களா நீங்க நடந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற தாளந்து போகவே போகாது. உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் வேறொருத்தன் கைக்கு போகவே போகாது, உங்ககிட்ட தான் தங்கும். உங்களுக்கு பின்பு உங்க குடும்பத்துக்கும் உங்க சந்ததிக்கும் பிள்ளைகளுக்கு தான் சொத்து. என் பைபிள் எங்கேயா எழுதியிருக்கா பிரதர், உங்களுக்கு பிறகு அது பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் சொத்துன்னு எழுதியிருக்கா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்மேல் அருளிய என் ஆவியும் நான் உன் வாயிலே அருளிய என் வசனமும் உன் சந்ததியை விட்டும் உன் சந்ததியின் சந்ததியை விட்டும் நீங்குவதில்லை என்று நான் இது உன்னோடு செய்கிற உடன்படிக்கை அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கார். கை வைத்த இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் திங்க் பண்ணும்போது ஒரு சும்மா உங்களை மட்டும் நினைக்க மாட்டார், உங்களையும் உங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் இல்லைன்னா 1000 தலைமுறைக்கு பிளான் போடுறவராக தான் கர்த்தர் இருப்பாருன்றத இன்னும் நீங்க புரியாம இருக்கிறீங்களே. அப்போ உங்களை ஆண்டவர் கடைசி சந்ததியாய் காண்பாரானால் கூட, அவருடைய வருகையின் நாட்களுக்கு என்று உரிய சந்ததி என்று காண்பாரானாலும் உங்களை என்றென்றுமாய் வாழ வைத்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்து அழகு பார்த்து என்னாலும் வாழ்ந்திருக்க செய்ய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா நீங்க பாத்திரவான்களாய் நடங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும், அதாவது தேவன் கொடுத்துள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். அப்படியானால் இன்னைக்கு ஆண்டவருடைய கைகளில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சரி, இப்போ ஒரு தாளந்தை இழந்தானே, அந்த பாக்கியம் உள்ள சில நன்மை இழந்தவனுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும் பிரதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த வசனம் பாருங்க, மத்தேயு 25:30 என்ன சொல்லுகிறது? அந்த ஒரு தாளந்தை இழந்தவனுக்கு என்ன பாக்கியம் கிடைக்குது பாருங்க. அடுத்து, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். இப்ப கவனிக்கணும், நரகத்துல அக்கினியும் கந்தவும் எரிகிற இடத்துல எல்லாரும் போக மாட்டாங்க. ஒரு சில இடம் வித்தியாசமா இருக்கு. புறம்பான இருள், இது பாதாளத்தினுடைய ஒரு வகை. வேதம் சொல்லுகிறது, இதோ இம்மையிலே இருக்கிற தேவனை அறியாமல் ஓடி விழுகிற அவர்கள் எல்லாம் அக்கினிக்கு உடனே இரையாக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவரே நம்ம சொல்லி கொடுக்கலன்னா நம்ம குத்தமா இருக்கலாம்னு இல்லையா அப்படின்னு மனுஷர் எடுக்கணும். அப்படி இருக்கையில் அவங்களுக்கு என்ன இடம் கொடுக்கிறாருன்னா, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே இருப்பார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிரு. அப்போ அந்த இடம் என்னன்னா அட்டர் டார்க்னஸ், அதாவது புறம்பாயிருக்கிற ஒரு இருள். அதிலும் தப்பான விதத்தில் ஊழியத்தை செய்தவர்கள்
சில பகுதி நல்லா பிரயோஜனமாக இருந்திருப்பாங்க, தப்பான விதத்திலையும் ஊழியம் செஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு என்றென்றைக்கும் உள்ள காரிருள், அட்டர்மோஸ்ட் டார்க்னஸ், கண்ணு கொண்டு ஒன்றுமே பார்க்க தெரியாது, கண்ணு திறந்தாலும் ஒன்றுமே தெரியாது, அப்படிங்கிற இருள் அவங்களுக்கு வச்சிருக்கிறாராம். அப்போ இவங்க பாருங்க, இந்த பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரன், அதை ஒரு தாளத்தை கொடுத்துட்டு போனதையும் பயன்படுத்தாமல் இருக்கிறவனுக்கு என்ன சொல்லி ஆண்டவர் விடுறாருன்னா, ஒரு காரியம்தான், உனக்கு புறம்பான இருள் காத்திருக்குப்பான்றார். அப்போ கர்த்தருக்கு முன்பதா நமக்கு உங்களுக்கு என்ன அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? உங்கள் வீட்டில் நல்ல ஏற்ற துணையாக இருந்து பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி தேவ சித்தத்தை நிறைவேற்றி சர்ச்சுக்கு கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை கூட்டிகிட்டு போய் எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய பண்ணி கல்வி முயற்சியில் அவங்கள நல்லா வச்சு கர்த்தருக்குன்னு அந்த பிள்ளையை வளர்த்து கொடுக்கணும். பார்வோனுடைய குமாரத்தி சொன்னால், எனக்காக இதை வளர்த்துடுன்னு பெத்த தாயிட்ட சொன்னாங்க. உங்கள்கிட்டையும் பெத்த தாயிட்ட உங்கள்கிட்டையும் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்காக வளர்த்து கொடு, அது எனக்கு ஒரு ஆலயம், எனக்கு பிடித்தது ஒரு ஆலயம், அதனால வளர்த்து கொடு, பர்ஃபெக்டாக்கி கொடு. நம்ம வளர்க்காம விட்டு நிற்கக்கூடாது. அப்போ அழைப்பு, உங்கள் அழைப்பு என்ன? ஒரு வீட்டினுடைய ஒரு பெண்மணியாக இருக்கிறது தான், ஒரு ஏற்ற துணையாக ஒரு இடத்துல இருப்பது தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைக்காக இருக்கலாம். சிலருக்கு பிரசங்கம் பண்ணுற ஒரு தாளந்து கர்த்தர் கொடுத்துருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட சகோதரி ஒரு ஊரில் இருக்கிறாங்க, சோஃபிக்கும் எனக்கு அவங்க தெரிந்தவங்க. அவங்களுக்கு அவங்க எங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு நோட் புக் கொண்டு வருவாங்க. பிரதர் சிஸ்டர், எனக்கு பாருங்க, கர்த்தர் 100 சொச்சமான பாட்டு கொடுத்துருக்காரு, இத்தனை பாடல் நான் எழுதியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணதை வச்சுட்டு அவங்க ஒரு பாட்டு எழுதி அதை சோஃபிக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. சோஃபி கேட்டு சொன்னால், பாருங்க இவங்களுக்கு எவ்வளோ தாளந்து, இன்னும் இவங்க சீடிலாம் போடலை, ஆனால் அதை பாடுறாங்க அருமையாக. இப்போ கர்த்தர் கொடுத்த தாளந்து எதுவோ அதை பயன்படுத்தி கர்த்தரை உயர்த்த, இந்த உலகத்தில் ஓட பாத்திரவான்களாக இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் ஹல்லேலூயா, ஆமேன் ஹல்லேலூயா. அப்போ அப்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுத்திருக்கிற நல்ல நன்மைகள், உங்களை எதுக்கு அழைச்சிருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா இல்லைன்னா ஒரு நாள் நீங்கள் காரிருள்ள காலத்தை கழிக்கணும். அங்கே என்ன இருக்குமா? அழுகை இருக்கும், கண்ணீரோடு இருப்பாங்க. அடடா, வாழ்க்கையை வீணாக கழிச்சு போட்டனே, ஒரு கதையை போல நான் கழிச்சு போட்டனே, இன்னைக்கு இங்கே காரிருள்ள உட்கார்ந்துருக்கிறேன்னு அழக்கூடாது. ரெண்டாவது பற்கடிப்பு, பல்ல கடிப்பாங்க. அடடா, சான்ஸ், நல்ல சான்ஸ் இருந்துச்சு, நான் அதை சரியாக நான் காப்பாற்றலையே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு ஆம், இரட்சகர் உங்களை தேடி வந்திருக்கிறார், உலகநாதர் உங்களை தேடி வந்திருக்கிறார், மீட்பர் இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆம், ஆகவே நீங்கள் இன்றைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். காட், ஆம், தேவன் தாமே உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த கோயில்பட்டிக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற பாடத்தை பிடிச்சுக்கிடுங்க. உங்கள் கையில் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதில் மணியா நில்லுங்க, அந்த அழைப்பில் சிறந்தவங்களா நில்லுங்க. 100க்கு 100 மார்க் எடுக்கிறத வாழ்க்கையில் தீர்மானிச்சுக்கிடுங்க. இல்லைன்னா நித்தியத்தில் நம்முடைய வாழ்க்கை என்றைக்கும் வேதனை உள்ளதாக இருக்கக்கூடாது, நம் பிள்ளையுடைய வாழ்க்கை வேதனை உள்ளதாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஒரு காரியத்தில் ஏன் உள்ளவனா இல்லைன்னா அந்த தாளத்தை பயன்படுத்தலைன்னா என்ன அப்படின்னு சொன்னால், அவன் வேறொரு தப்பான ஒன்றை உற்பத்தி செய்கிறான். ஒரு தவற்றை ஏன் அவனுக்கு வேலை செய்ய முடியல, ஏன் அந்த ஒரு தாளந்தை 2 தாளந்தா மாற்ற முடியல அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 ரூபா கொடுத்துருந்தா அதை வச்சு நல்ல ஒரு சம்பாத்தியம் பண்ணி 1 லட்சமாக மாற்றுறதுக்கு ஏன் மாட்டேங்கிறான்? அவனுக்கு வேற எண்ணம் இருக்கு வாழ்க்கையில். அப்போ இந்த உலகத்தில் சில தீய வழிகளை தேவன் மனுஷனை செமையானவனை உண்டாக்கினார். மனுஷரோ அநேக உபாய தந்திரங்களை தேடி கொண்டார்கள். ஆமாம், நாங்கள் எங்களுக்கு தெரிந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை பற்றி நாங்கள் அவங்களுடைய ஜெபக்குறி கேட்டபோது ரொம்ப வேதனையாக இருந்தது. அவர் நல்ல திருமணமாகி இங்கே தான் இருந்தார். அந்த சகோதரன் அந்த மகளோடு நல்லா வாழ்ந்துட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு வேலை ஒரு ஆஸ்திரேலியா தேசத்தில் கிடைச்சது. வேலை அங்கே கிடைச்ச உடனே அவர் அங்கே போனது தான் போனார், அதோட தொலைஞ்சே போனார். எதுக்குன்னு சொன்னால், அங்கே இன்னொரு பெண்ணோடு ஸ்நேகம், வாழ்க்கை அங்கேயே செட்டில் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வர்றதே இல்லைன்னு திட்டம் போட்டார். இப்போ எவ்வளோ தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ
கர்த்தர் சமூகத்தில் நின்று வாக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு உலகத்தில் ஏன் பல விதமான பாடுகள் சஞ்சலம் ஏன் அப்படின்னு கேட்குறீங்க? இல்லை, வாக்கு கொடுத்ததை மீறுறாங்க பலர், அதனால பாடுபடுறாங்க. நேரம் பார்த்தா அப்பாவியாக இருப்பாங்க, ஆனால் உள்ளே இருக்கிற பாவி எங்கள் யாருக்குமே தெரியாது. அந்த அப்பாவியாக தான் எல்லாரும் வெளியே பார்த்தா பாலோடிய முகம், ஆனால் ஆசிரியர்ல போய் ஒழிஞ்சிக்கிட்ட முகம் யாருக்குமே தெரியாது. ஆமாம், இங்கே இருக்கிற மனைவியை விட்டுட்டு இதை விட ஒரு அழகான பெண் அங்கே தோன்றது தெரியுது. சரி, அப்போ அந்த பெண்ணையை கல்யாணம் பண்ணி அங்கேயே பிள்ளை குட்டியோட செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வா, எவ்வளோ ஒரு வேதனை! அப்படிப்பட்ட துரோகமெல்லாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் கர்த்தர் உனக்கு ஏற்ற துணையை கொடுக்கும்போது நலமானதை தெரிவு செய்து கொடுக்கிறார். ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. அப்படின்னா உன் ஜீவன் தான் உனக்கு நல்லமானதை சூஸ் பண்ணணும். இன்னைக்கு நீங்கள் அழகழகாக பலர் பலவிதமான வர்ண உடை தானே அணிஞ்சு வந்திருக்கிறீங்க. எல்லாரும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? இல்லை, உங்களுக்கு உங்கள் ஜீவன் சொல்லி கொடுக்குது, உங்கள் உயிர் சொல்லுது, உங்கள் ஆன்மா சொல்லுது, இல்லாட்டா உங்கள் மனசு சொல்லுது, இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க, இந்த ட்ரெஸ் போடுவோம். உங்களுக்கு அது பிடிக்குது, மற்றவங்களுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது உங்களுக்குரிய ட்ரெஸ் எடுக்கிறீங்க. அப்போ ஜீவன் தான் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்குது. ஆனால் இந்த ஜீவனை பார்க்கிலும் தேவ கிருபை நல்லது. அப்படின்னா உங்கள் ஜீவன் சூஸ் பண்ணுறதை விட ஏற்ற மணமகனை மணவாட்டிய கர்த்தர் தெரிவு செய்து வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை தெரிவு செய்து வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா! அதனால உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மனைவி கணவர் அவரிடத்துல உண்மையாயிருங்க. இந்த விதமான பாவங்களை செய்யும் போது உங்களிடத்திலிருந்து ஒரு அந்நிய ஜீவன் உற்பத்தி ஆகுது. தேவன் ஜீவன் உண்டாக்கி இருக்கிறார். நீங்க ஒரு விபச்சார பாவத்தை செய்யும் போது ஒரு அந்நிய ஜீவன் உற்பத்தி ஆகுது. அது இந்த உலகத்துல பல தீமையை செய்கிறது. உலகத்துக்குள்ள ஒரு ஜீவனை வந்துருச்சு, அது அலைய ஆரம்பிக்கிறதா இருக்கலாமா இருக்கும். அது அந்த ஒரு அந்நிய ஜீவன் அப்படின்ற ஒன்று வரும்போது அந்த ஜீவன் தான் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்குது. கட்டியாக மாறலாம், போராட்டமாக மாறலாம், நோயாக மாறலாம். ஆண்டவருடைய பணிக்கென இவன் நோய்வாய்ப்பட்டான்னு சொல்லி பக்தன் அழகா பவுல் சொல்லுகிறார்ல. ஆமாம், கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு பாடுபடுறவங்க சிலர் இருக்கிறாங்க. உண்மையாக இருந்து சிலர் ஏதோ அறியாமையினால ஒரு சில நேரங்களில் தப்பான கிருமிகள் தொட்டு ஏதாயும் வந்திருக்கலாமா இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட அந்நிய ஜீவன்கள் தான் பெரும்பாலும் நோய்களா நொடிகளா மாற பார்க்கும். இன்றைக்கு அவைகள் இல்லாமல் வாழுங்கள். ஒருவேளை இதுவே ஒரு மனுஷனை விட்டு பொல்லாத ஆவி விலகி வெளியே போச்சுன்னா அது அநேக இடங்களுக்கு சுற்றி திரிந்து பின்பு அவன்கிட்டே திரும்பி வருதுன்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு செயலையும் அது உற்பத்தி பண்ணுறதா மாறிடக்கூடாது. அப்போ நம்ம இன்றைக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, இப்படிப்பட்ட அபாத்திரம் உள்ளவனா நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன். என்னால் இன்னொருவருக்கு கண்ணீர் இந்த உலகத்தில் வேண்டாம். நான் அருமையாய் வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவேன். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரே, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீரே, அதே போல நான் மனதார வாழ்ந்து சுகித்திருக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தப்பானவற்றை இந்த உலகத்தில் உற்பத்தி செய்கிறவனாக இருக்கக்கூடாது. நான் தீமையை அந்நிய ஒரு ஜீவனை இந்த உலகத்தில் கொண்டு வருகிறவனா இருக்கக்கூடாது. நான் தேவ சித்தத்தை செய்கிறவனா இருக்க வேண்டும். ஆண்டவர் கைகளில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னையே ஒப்பு கொடுக்கிறேன், பரிபூரண நான் அடையணும். ஆண்டவரே, தகுதி உள்ளவனாக பாத்திரவானாக என்னை மாற்றும். என் வாழ்க்கை பாத்திரம் உள்ளதாக ஆண்டவரே தகுதியாக இருக்கும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. உங்களை கர்த்தர் எந்தெந்த எல்லைக்கு அழைச்சிருக்கிறாரோ அதில் தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு வேலைன்னா அதில் வேலையில் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும், கனி கொடுக்கணும், காய் கொடுக்கக்கூடாது, கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். எதற்கும் நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, அழகா பக்தான் சொல்லுகிறார், நான் எதற்காய் பிடிக்கப்பட்டிருக்கிறேனோ அதற்காக தொடர்ந்து ஆசையாய் ஓடுறேன். ஒவ்வொரு நாள் எந்திரிச்சோடனே எதுக்காக கர்த்தர் நம்மளை பிடிச்சிருக்கிறாரு? அந்த காரியத்திற்காக, கரம் பிடிச்சிருக்கிறாரு, அந்த காரியத்திற்காக ஆசையா தொடர்கிறேன், ஆசையா ஓடுறேன் என்று சொல்லி ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா! எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம்.
Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah.